அவருக்கு பேரு கர்த்தர் மாத்திரம் இல்லைங்க, நிறைய பேரு. அவரே சொன்னார் யெகோவா. அல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். நம்ம கர்த்தர் யாரு? தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறாரு. அவர்தான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஆடுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த தாவீது போய் போராடி அந்த ஆட்டை காப்பாத்துறாரு. அதே போல இன்றைக்கு சொல்ல, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இன்னைக்கு நாம பாவம் செய்யறோம், நாம மந்தைக்குள்ள இருக்கணும். மந்தைக்குள்ள இல்லாம, அந்த ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள இல்லாம நம்ம வெளியே போறதுனால, பாவம் செய்யறதுனால இன்றைக்கு நாம அடிக்கப்படணும், தண்டிக்கப்படணும். ஆனால் பாருங்க,